பாருங்க, 15வது வசனத்துல படிக்கிறோம், தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு. அதை குறித்து பார்க்கும் பொழுது அட்டை பார்த்தீங்கன்னா உறிஞ்சிட்டு தான் விடும். அட்டையுடைய தன்மையை உறிஞ்சிட்டு தான் விடும். அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எதை கொடுத்தாலும் திருப்தி ஆகிறது இல்லை. எதை கொடுத்தாலும் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமே, எவ்வளவு உறிஞ்சாலும் எவ்வளவு கிடைச்சாலும் என்ன ஆகுறது இல்லை, திருப்தியே ஆகிறது இல்லை. வசனம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்ப சின்ன வயசுல இருந்தே நம்ம பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு போதுங்கிற அந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உணவா போதும், ஆமேன். துணிமணிகளா போதும், பணமா போதும், ஆமேன். கத்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையா போதும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்.